என்னமோ கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லைங்கிறாரு. இவர் யாருக்கு விசுவாசமா இருந்தாரு, நம்பிக்கையோட இருந்தாரு, இவர் நம்மளை சொல்றதுக்கு அப்படின்னு கமெண்ட் அடிச்சுட்டு தலைமை கழக வளாகத்திலேயே கமெண்ட் அடிச்சுட்டு போனாங்களாம். திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்குமான இடைவெளி எவ்வளவுனா, தேர்தல் வெற்றி தோல்வி என்பது 1% 3% தான். இதை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது அப்படிங்கிறத யதார்த்த நிலையை இந்த தேர்தல் அவருக்கு உணர்த்தும். கிட்டத்தட்ட 33 வேட்பாளர்கள்ல 30 பேர் பக்கத்து ஊருக்காரனுக்கே தெரியாதுங்க. ஆதரவு நிலைப்பாடு இல்லாத வேட்பாளர்களுக்காக நாங்கள் களமாடி அவர்களுடைய உழைப்பு வீணு அப்படிங்கிற மாதிரி. அப்ப இது ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்குங்கிறது நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சிச்சு. நான் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் வெற்றிக்கு உதவுகிற வகையில இவர் டம்மி கேண்டிடேட்டா போட்டாரோ அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு பிறகு 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஒரு மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனை எடப்பாடிக்கு எதிராக ஒரு பொறுப்புகள் வரும் அப்படிங்கிறதுலாம் இப்போதைய நிலை. இந்த மாதிரி வேலுமணி போயிடுவாரு, அங்கே போறாருங்கிற போது முழுக்க முழுக்க நான் பொதுச் செயலாளர் எடப்பாடி கூட தான் இருப்பேன், அவர் குதின்னு சொன்னா கிணத்துல கூட குதிச்சிருவேன் அப்படின்னு இந்த மாதிரி பேசின அரசியல்வாதிகள்லாம் நிறைய பார்த்து அவங்க தான் முதல்ல போவாங்க. எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா, திரு ஓபிஎஸ் அவர்களுடைய தம்பி ஓராசா அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றணும்னு ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர்றாங்க, கையெழுத்து போட்டு கொடுங்க. நாம மறுபடியும் போர்க்குரல் எழுப்பி அவரோட முரண்பட்டோம்னு சொன்னா கட்சியில மறுபடியும் ஒரு பிரிவு வந்துடும். அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக திரு எடப்பாடி பழனிசாமியும் அவர்களை சார்ந்தவர்களும் எடுத்த எல்லா முடிவுக்கும் உடன்பட்டு போனார். ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டாரு, அவருக்கு வெற்றி வாய்ப்பு அமைய போது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. உண்மையில அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படி சார்? இல்ல, வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சோதரா. நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிமுக ஏகப்பட்ட அதிருப்தி. எடப்பாடி அவர்கள் தேர்தலுக்கு பின்னர் நிர்வாகி மீது கண்டித்து கிட்டத்தட்ட நிர்வாகிகள் இவனை ஏமாத்திட்டாங்க, அதாவது எப்படின்னா திமுக மாதிரி செயல்படல அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. சமீபத்தில் பாத்தீங்கன்னா முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையின் மீது ஒரு விமர்சனம், அதாவது பிஜேபியில தலைவர் பதவி கொடுத்தா பிஜேபி போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு தலைப்பு செய்தி பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அதிமுக உள்ள. என்ன நடக்குது சார் அதிமுக உள்ள? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு நெருக்கடியான காலகட்டம் அப்படின்னு தான் நாம் உணரணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமை என்று தன்னை பொதுச் செயலாளராக என்று தேர்ந்தெடுத்தாரோ அன்றிலிருந்தே ஒரு சரிவை நோக்கி தான் அதிமுக போகுது அப்படிங்கிறது தான் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் இருந்து பொதுவெளி பார்வையாகவே அது இருக்கிறது. இல்ல என்ன காரணம், தலைமை ஏத்துக்கலையா இல்ல தலைமை வேற ஆள் எதிர்பார்க்கறாங்களா? இல்ல, அதுதான். அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று இணைந்து கட்சியினுடைய வழிகாட்டுதல் குழு என்ற ஒரு குழுவை போட்டு நாம இதை கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக போயிட்டு இருந்தது. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தக்கவாறு அவர்களுக்கு இணையான தகுதி படைத்தவர்கள் எங்களில் யாரும் இல்லை. எனவே இந்த பொதுச் செயலாளர் இருக்கை என்பது அம்மா செல்வி ஜெயலலிதாவுக்கு மட்டுமே உரியது. எனவே தான் நாங்கள் பொதுச் செயலாளர் பொறுப்பை இரட்டை தலைமை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி போனாங்க. இது நல்ல வழியா தான் போயிட்டு இருந்தது. பெரிய அளவுல எந்த மாறுபாடுகளும் இல்லை. சில நேரங்களில் சில முடிவுகள் எடுக்கிற பொழுது ஒரு கருத்து மாறுபாடு இருந்தாலும் கூட பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு கண்டார்கள். பெரும்பாலும் அப்போதிருந்தே மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தன்னையே முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டார். தான் முதலமைச்சராக வந்தவுடனே தன்னிடம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கிற காரணத்தால ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ்க்கு எதிரான நிலைப்பாட்டையே எடுத்தாருங்கிறத நம்ம அதிமுக வட்டாரத்தில் நமக்கு வெளிப்படையாகவே தெரிஞ்சது. அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த எல்லோரையும் கொண்டு வருவது, துணை முதலமைச்சராக இருந்த அவரை எந்த ஒரு ஆலோசனை கூட்டம் எது நடந்தாலும் அவர் அழைக்கிறதே இல்லை. மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது துறை வாரியான ஆலோசனை கூட்டம் 48-50 துறை வாரியான ஆலோசனை கூட்டம் நடக்கிற போது அருகிலே நிதியமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் இருப்பார்.
வெளி மாநில கவர்னர்கள் பிரமுகர்கள் யாராவது வந்தாங்க முதலமைச்சரை சந்திக்கணும், அங்கேயும் அந்த சந்திப்புல அவர் இருப்பார். வெளி மாவட்டங்கள்ல அரசு விழாக்கள் நடக்கிற போது முதலமைச்சர் அருகிலே அவர் இருப்பார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானதுக்கு பிறகு அந்த நடவடிக்கைகளை முற்றாக தவிர்த்து கட்சியின் பிரதான ஒருங்கிணைப்பாளர், அவர்தான் கண்டிப்பா. நம்பர் 1 அதிமுக. 3 முறை முதல்வராக இருந்திருக்காரு. ஆட்சியிலையும் துணை முதலமைச்சர். ஆனால் அவரை மதித்து அவர் சம்பந்தப்பட்ட அந்த வீட்டு வசதி சிஎம்டிஏ துறை தொடர்பான ஆய்வு கூட்டத்துக்கு மட்டுமே அவர் அழைக்கப்பட்டார். மற்ற எந்த கூட்டத்துக்கு யார் பிரமுகர் வந்தாலும் அவர் அழைக்கிறது இல்லை. கட்சி ரீதியாக ஒருங்கிணைப்பாளர் தானே ஆலோசித்து முடிவெடுக்கணும். ஆனால் இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆதரவாளர்கள் முடிவெடுத்து அந்த முடிவை நிறைவேற்றுவதற்கு ஒருங்கிணைப்பாளருக்கு அழுத்தம் கொடுத்தே கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. இது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலும் பொது வெளிகளிலும் கட்சியினர் மத்தியிலும் ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி போயிட்டு இருக்கிறாரே, இது ஒரு ஆபத்தான செயலாக முடியுமே அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருந்தது. நீங்க ஆரம்பத்திலே இருந்திருக்கு அவரு, அதாவது ஒருதலை பட்சமாக செயல்படுறது. ஆமா ஆமா, அதுக்கப்புறம் தான் மட்டும் தான் தலைவன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்தது. அந்த சிந்தனை தான் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் மட்டுமே கட்சியும் ஆட்சியும் கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டார். அந்த வகையில தான் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா, திரு ஓபிஎஸ் அவர்களுடைய தம்பி ஓராசா அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றணும்னு ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர்றாங்க, கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி தான் தம்பியை கட்சியோடு இருக்கும் போது எப்படி கையெழுத்து போடுவாரு? அதான் அவ்வளவு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அழுத்தம் கொடுக்குறாங்க. மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ஒரு மூத்த அரசியல்வாதி அன்வர் ராஜா, அவர் ஏதோ பாஜக தொடர்பாக ஒரு விமர்சனம் சொல்லிட்டாருன்னு அவரையும் நீக்கணும்னு கொண்டு வர்றாங்க. அவரு அதுக்கும் கையெழுத்து போடுறாரு. அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில், ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த புகழேந்தி அவர் ஒரு கருத்து சொல்லிட்டாருன்னு அவரையும் நீக்கணும்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் 2021 தேர்தலின் போது முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு வர்றப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவாளர்களும் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கட்டும்னு சொல்றாங்க. ஆனால் ஒப்புக்கொள்ளவில்லை திரு எடப்பாடி பழனிசாமி மற்றவர்களும். அங்கே எதிர்முகாமில் திமுக திரு ஸ்டாலின் முதலமைச்சர் என்று அறிவித்தால், இங்கே எடப்பாடி முதலமைச்சர் என்று அறிவித்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. அந்த 2017 பாஜகவினுடைய ஒத்துழைப்போடு இவரை முதலமைச்சராகிறாங்க திரு ஓபிஎஸ் அவர்களே. அதை தாண்டி இந்த தர்ம யுத்தம் நடத்தி இணைப்பு நடைபெறுகிற பொழுது பாஜக தரப்புலையும் அதிமுக தரப்புலையும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த 4.5 ஆண்டுகள் திரு ஓபிஎஸ் இருக்கட்டும், அதன் பிறகு நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுதப்படாத ஒப்பந்தமா சொல்றாங்க. 2021 சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னீங்களே அப்படின்னு. இல்ல 4.5 வருஷம் அவர் ஒரு நல்லாட்சி கொடுத்துட்டாரு, மக்கள் மத்தியில செல்வாக்கு வந்துருச்சு, இவரை ப்ரொஜெக்ட் பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியணும்னா அதுக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு முதலமைச்சர். சரி, ஆட்சிக்கு வர முடியல. எதிர்கட்சி தலைவர், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், அவர் தானே கட்சியில நம்பர் 1. அவரு நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கணும்னா அவரும் அவரை சார்ந்தவர்களும் விரும்புகிற பொழுது திரு எடப்பாடி அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் இல்ல முதலமைச்சராகவே இருந்தவர் இந்த முறை வாய்ப்பு போயிடுச்சு, அதனால அவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கணும் அப்படின்னு அதுக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு எதிர்கட்சி. இல்ல என்ன சார் காரணம், ஆரம்பத்தில் விட்டுட்டாரா ஓபிஎஸ் அவர்கள்? அதுதான் தொடர்ந்து கட்சியில ஏற்கனவே தொடக்கத்துல ஒரு பிரிவு ஏற்பட்டு தர்மயுத்தம் நடத்தி போயிடுச்சு. நாம மறுபடியும் போர்க்குரல் எழுப்பி அவரோட முரண்பட்டோம்னு சொன்னா கட்சியில மறுபடியும் ஒரு பிரிவு வந்துடும். அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக திரு எடப்பாடி பழனிசாமியும் அவர்களை சார்ந்தவர்களும் எடுத்த எல்லா முடிவுக்கும் உடன்பட்டு போனார். இவர் தன்னைத்தானே முன்னிலைப்படுத்தி கட்சியினுடைய சட்டத்திட்ட விதி, மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தான் தலைமை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த அடிப்படை விதியவே மாற்றிட்டு 10 கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் 10 பேர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், 5 ஆண்டுகள் தலைமை கழகத்தினுடைய பொறுப்புல இருந்திருக்கணும் அப்படின்னு விதியை திருத்துறார். ஆனால் அவரே அதை விதியை திருத்திட்டு பொது வெளியில் பேசுற போது கட்சியில் பணியாற்றுகிற சாதாரண உறுப்பினரும் கூட என்ன மாதிரி உயர்ந்த பொறுப்புக்கு வர முடியுங்கிறார். எப்படி முடியும்? அவர் அடிப்படை உறுப்பினர், கிளை செயலாளராக இருப்பாரு. அவருக்கு யார் 10 மாவட்ட செயல் முன்மொழிவாங்க, யார் 10 மாவட்ட செயல் வழிமொழிவாங்க. இன்னொன்று போட்டிருக்கீங்க, 5 வருஷம் தலைமை கழகத்துல நிர்வாகியா இருக்கும். அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று இந்த விதி திருத்தப்பட்டு அவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த நிலைப்பாடு என்பது எம்ஜிஆர் கொண்டு வந்த பயில எல்லாத்தையும் மாத்துறாங்க. அதுதான், அதாவது பணமும் பவரும் இருந்தா எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்ததனுடைய விளைவு
கட்சியில மீண்டும் ஒரு பிரிவை உருவாக்கிட்டு திரு ஓபிஎஸ் தனி அணியாக போயிட்டார். ஓபிஎஸ் தனி அணியாக போனதுனால குறைந்தபட்சம் அவர் ஆதரவு நிலையில் இருக்கிற ஒரு 3-4% பேர் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக அதிமுக ஒன்றுபட்டு இருந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும். ஏன்னா திமுகவுக்கு அதிமுகவுக்குமான இடைவெளி எவ்வளவுனா தேர்தல் வெற்றி தோல்வி என்பது 1% 3% தான். இதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. அப்ப நீங்க அமமுக ஒரு 2-3% வெளியில போயிடுச்சு. திரு ஓபிஎஸ் சசிகலா ஆதரவாளர்கள் ஒரு 4-5%. இதை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது அப்படிங்கிறத யதார்த்த நிலையை இந்த தேர்தல் அவருக்கு உணர்த்தும். நாடாளுமன்ற தேர்தல் நிச்சயமா உணர்த்தி இருக்கு. அதனாலதான் தேர்தல் ரிசல்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் ஒரு ஆலோசனை கூட்டம், தோல்விக்கான காரணம் என்ன, யார் யார் மீது குற்றம் இருக்கு அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு விசாரணை நடக்கும். ஆனா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு வாக்குப்பதிவு முடிஞ்சு இன்னும் ஒரு மாசம் தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு மாசம் இருக்கிற போதே கட்சி நிர்வாகிகளை அவர் அழைச்சி புலம்பி இருக்கிறார். நீங்க எல்லாமே கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமா இல்லை, சோரம் போயிட்டீங்க, நீங்க வந்து கட்சி ஆமா அந்த மாதிரி கடுமையா விமர்சனம் பண்ணிடுறார். அப்ப தோல்வி உறுதி, வாக்கு சதவீதமும் மிக மோசமாக போயிடும். எனவே இந்த தோல்விக்கு காரணம் என்பது நிர்வாகிகள் தான் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க மேல அந்த பழி போட வேண்டும் என்கிற எண்ணத்துலதான் இந்த கூட்டத்தை அவர் நடத்தியிருக்கிறாரோ அப்படின்னு சந்தேகிக்கிற மற்ற நிர்வாகிகள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குரல் கொடுக்க தொடங்கிட்டாங்கிறது தான் இப்ப ஏதாவது இல்ல. எடப்பாடி அவர்கள் சொல்றதுக்கு முன்னாடியே நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை தன்மை போயிடுச்சா சார் இந்த தேர்தல்ல? ஆமா 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 அவங்களுக்கு தெரியுது என்னன்னா, கிட்டத்தட்ட 33 வேட்பாளர்கள்ல 30 பேர் பக்கத்து ஊருக்காரனுக்கே தெரியாதுங்கிறாங்க. கண்டிப்பா எல்லாம் புது வேட்பாளர்கள், மூத்த அமைச்சர்கள் யாருமே கிடையாது. ஒரு பஞ்சாயத்து தேர்தல்ல கவுன்சிலரா, பஞ்சாயத்து தலைவரா, நகர ஒன்றிய நிர்வாகியா களம் காண வேண்டிய நிர்வாகிகள், அவங்க எல்லாம் கட்சியில அடிமட்ட நிர்வாகி, இளைஞர் அணி, மாணவர் அணி, ஒன்றிய செயலர் அந்த மாதிரி கொடுத்திருக்கிறாரு. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வெற்றி 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதியில வேட்பாளரை போடுற போது அந்த பகுதி மக்களுக்கு அறிமுகம் ஆயிருக்கணும்ல. கண்டிப்பா நீங்க அந்த மாதிரியே இல்லாம போட்டதனுடைய விளைவு, கட்சிக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் இவரை கூப்பிட்டு போய் நாங்க எப்படி ஓட்டு கேட்கறதுன்னு சொல்லிட்டு சரியா வேலை பார்க்கலாம். அதனாலதான் எடப்பாடியும் அந்த குற்றச்சாட்டை சொல்றாரு. பொதுமக்கள் மத்தியிலோ, கட்சியினுடைய நிர்வாகிகள் மத்தியிலோ, அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலோ ஆதரவு நிலைப்பாடு இல்லாத வேட்பாளர்களுக்காக நாங்கள் களமாடி அவர்களுடைய உழைப்பு வீணு அப்படிங்கிற மாதிரி. அப்ப இது ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்குங்கிறது நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் வந்து தனிச்சையாக இந்த மாதிரி வேட்பாளர்களை போட்டு, அதுல இன்னொன்னு என்ன அங்க அடிமட்டத்துல இருக்கிறவங்க பேசுறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்து வேட்பாளர்கள் வெற்றிக்கு உதவுகிற வகையில இவர் வந்து டம்மி கேண்டிடேட்டா போட்டாரோ அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க வலைத்தளங்கள்ல. அது உண்மை கூட தானே சார்? அதுதான் எனக்கு தெரிஞ்ச வேட்பாளர் பாத்தீங்கன்னா இப்ப தென்சென்னையில ஜெயவர்தனை தவிர வேற யாரும் பழைய ஜெயவர்தனோட இந்த கள்ளக்குறிச்சியில குமரகுருன்னு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இன்னொரு அதை தாண்டி தலைமை கழக நிர்வாகியா ஐடிவிங்கில இருக்கிற கோயம்புத்தூர்ல போட்டிருக்க அந்த சிங்கை ராமச்சந்திரன் 3 பேர் தான் நமக்கு தெரியுது. 33 3 தான். 30 பேர் வந்து யாருக்குமே தெரியலங்கிறான். இப்ப உதாரணத்திற்கு தேனியில ஒரு வேட்பாளர் போடுறாங்க. அவர் ஒரு 10-20 வருஷம் சென்னையில வந்து ஏதோ கேப்ஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தாராம். அவரை போய் அங்க போட்டா லோக்கல் கட்சிக்காரங்களுக்கே தெரியல. தேனி மாவட்ட கிழக்கு மாவட்டத்துக்கு ஒன்றிய செயலாளர் ஏதோ பொறுப்புல போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அருகில் உள்ள ஊர்லயே அவர் யாருன்னே தெரியலன்னு கட்சி நிர்வாகிகளே சொல்லக்கூடிய அளவுக்கு நான் அவரை கூப்பிட்டு போய் எப்படி அவங்க ஓட்டு கேட்டு வெற்றி பெற வைக்க முடியும்? இப்போ இந்த நிலைப்பாடு என்பதுதான் வெற்றியை தாண்டிலும் கூட மிக குறைந்த அளவுல வாக்கு சதவீதமும் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணமும் உணர்வும் கட்சியில எல்லா மட்டத்தினரும் வந்துருச்சு. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு பிறகு 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஒரு மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனை எடப்பாடிக்கு எதிராக ஒரு போர்க்குரல் வரும் அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலை. அதிமுக பொதுச் செயலாளரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுத்த பிறகு பாத்தீங்கன்னா சாதிய பாகுபாடு அதிமுகக்குள்ள வந்துருச்சு. அதாவது அதிமுக வந்து கவுண்டர் ஜாதியா இல்ல தேவர் ஜாதியா அப்படிங்கிற ஒரு பாகுபாடு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? இல்ல இல்ல அவங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல் என்பது அந்த பகுதியை சார்ந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அரசு ரீதியாகவும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது கான்ட்ராக்ட் போக்குவரத்து எல்லாமே அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு தான் செய்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
இந்த 2021 தேர்தல் போது 10.5% வன்னியர்களுக்கு கொடுக்கிற அந்த முடிவு எடுத்த போது திரு ஓபிஎஸ் உட்பட மூத்த தலைவர்கள் இப்போதைக்கு இது வேண்டாம், தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு பார்க்கிறோம், பரவலாக மற்ற சமுதாய மக்கள்கிட்ட ஒரு அதிர்ச்சி உருவாகி கண்டிப்பா. என்று சொன்னபோது அவர் கேட்கல. ஏன்னா வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் வெற்றி தன்னை சார்ந்த தன் பகுதியை சார்ந்த இந்த பகுதிகளில வெற்றி உறுதிப்பட வேண்டும் என்றால் இந்த வன்னியர் வாக்குகள் அதிகமா இருக்கு, அது வேணும். தென் மாவட்டங்கள் அவங்களுக்கு இல்லை. அதனால சுயநலத்தோடு இந்த முடிவை அவர் எடுத்தது அறிவித்தனுடைய விளைவு. இந்த 20% 10.5% ஒரு 4-5 சமுதாயம் உள்ள வன்னியருக்கு கொடுத்துட்டு 106 சமுதாயம் மற்றவர்கள் கண்டிப்பா. இதுல அவங்க எல்லாமே எதிர் நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. அதனாலதான் தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய தோல்வியை தருவோம். வட மாவட்டங்களையும் பெரிய வெற்றி வன்னியர் வந்ததுனால கிடைச்சில்ல. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டத்துல அதிமுகவுக்கு பிரதிநிதித்துவமே இல்லை. டோட்டல் வாஷ் அவுட். ஒரே ஒரு பெண் மரகதம் குமரவேல்னு ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க தான் மானத்தை காப்பாற்றினாங்க வட மாவட்டங்களுக்கு. அங்கேயும் இல்லை. 65 தொகுதி ஜெயிச்சு பெரிய அளவுல எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டாருன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல சொல்றாங்க. 2016 அந்த கொங்கு மண்டலத்துல 51 தொகுதிகள் வெற்றி பெற்ற, செல்வி ஜெயலலிதா காலத்துல வெற்றி பெற்ற 51 தொகுதிகள் மீண்டும் வெற்றி பெற்றிருக்காங்க. 14 தொகுதி தான் எடப்பாடிக்காக அவருடைய முயற்சியால வந்திருக்கும் அப்படின்னு தான் என்னோட கணிப்பு. ஏன்னா 1977 அதிமுக சந்தித்த முதல் தேர்தல்ல இருந்து அந்த கொங்கு மண்டலத்துல கோவை, சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அதிமுக பலமுறை வெற்றி பெற்றிருக்கு. சில ஜெயலலிதா காலத்திலையும் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் காலத்திலையும் பலமுறை வெற்றி பெற்றிருக்கு. 7 முறை 8 முறை, பொள்ளாச்சியில 9 முறை வெற்றி பெற்று 10வது முறை தான் இப்ப ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால அது அவர் பெரிய ஆளுமை ஆயிட்டாரு, அவர் மிகப்பெரிய தலைவர் ஆயிட்டாரு, மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமை ஆயிட்டாருன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அந்த பிம்பம் இந்த தேர்தலோடு உடைந்து விடும். உடைஞ்சிருச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இந்த சமீபத்துல சவுக் சங்கர் கைது செய்யப்பட்டிருக்காரு, சவுக்கு மீடியாவோட சிஇஓ. அதற்கு வந்து பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிராக குரல் கொடுக்கிறாரு. இது மாதிரி பத்திரிகையாளர் குரலை நசுக்கிறாங்க அப்படின்னு ஆளுங்கட்சி மேல குறை சொல்றாரு. ஆனா மற்ற தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க ஒரு பெண் காவலரை அவதூறா பேசியிருக்காரு, அதற்காக கைது செய்யப்பட்டிருக்காரு, இதுக்கு வந்து எடப்பாடி அவர்கள் பறிஞ்சு பேசுறாரு சவுக் சங்கருக்காக அப்படிங்கிற ஒரு அதிருப்தியும் வருது சார். அதான் இந்த விஷயத்தை பொறுத்த அளவுல ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவரா இருந்துட்டு இந்த நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்க கூடாது. சவுக்கு சங்கருக்கு ஆதரவு நிலைப்பாடு நீங்க குறிப்பிட்ட மாதிரி தனிமனித விமர்சனம் என்பது இது தம்பி சவுக் சங்கருடைய எல்லா பேட்டிகளையும் நம்ம பார்க்கணும். நீங்க குறிப்பிட்ட இந்த விஷயத்தை பொறுத்த அளவுல பெண் காவலர்கள் அனைவரையுமே ஒரு மிகப்பெரிய அளவுல மிக கேவலமாக சித்தரிக்கக்கூடிய அளவுலாம் தான் இருந்தது. இன்னொன்னு ஒரு உயர் பொறுப்புல இருக்கிற அதிகாரியை உரிமையில பேசி அந்த மாதிரி பண்ற விஷயங்கள் கிட்டத்தட்ட அவரு ஒரே ஜாதிக்காரு கூட. ஊடக தர்மமா இருக்கலாம். ஊடக தர்மம் அந்த நிலையில் இருந்து எந்த ஊடகவியலாளரும் ஒருபோதும் மாறக்கூடாது. அரசியல் ரீதியாக அவர்களுடைய செயல் ரீதியாக நிர்வாக ரீதியாக உள்ள குறைபாடுகளை சுட்டி காட்டுங்க. அவர் வந்து போஸ்டிங்க்கு பணம் வாங்கிட்டாரு, வேண்டியவனுக்கு கொடுத்தாரு, தப்பா பண்றாரு செய்யறாருன்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு குரோதத்தோடு அந்த விமர்சனம் வைக்கிற போது அதுதான் பிரச்சனைக்குரியதாயிருந்தது. ஸோ அந்த வழக்குக்காக ஒருத்தரை கைது பண்ற போது ஊடகவியலே போயிடுச்சு, பத்திரிகையாளர்களை இது முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த திரு எடப்பாடியினுடைய அந்த கருத்து என்பது நிச்சயம் எவராலும் ஏற்க முடியாது தான் என்னோட பார்வை. இல்ல என்ன காரணம் சார்? ஏற்கனவே சொல்லியிருக்காங்க சவுக்கு சங்கர் பின்னாடி இருப்பதே அதிமுக தான், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பின்புலமா இருக்காரு, இருந்து செயல்படுறாரு அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. உண்மையிலே சவுக்கு சங்கர் பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கிறாரா எப்படி சார்? நீங்க ஏராளமான ஊடகங்கள்ல நம்ம காட்சி ஊடகங்கள், யூடியூப், வலைத்தளம் எல்லாத்திலையுமே அவருடைய நிலைப்பாடு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததற்கு பிறகு விமர்சனங்கள் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்திலே திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது அவருக்கு எதிராகவும் மிக கடுமையாக பேசிட்டு இருந்தார். இப்போ சமீப காலமாக அவர் முழுக்க முழுக்க திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலை எடுத்து அவருடைய மற்ற அரசியல் பணிகளுக்கும் கூட உடந்தையாக இருக்கிறார், கூட இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இந்த 21 தேர்தல், இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அணிகளை உடைச்சு கொண்டு வருவதற்கான முயற்சியிலும் அவர் ஈடுபட்டாருங்கிற மாதிரி இருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தன்னை ஒரு வியூக வகுப்பாளராகவே அவர் திரு எடப்பாடி கிட்ட சொல்லி அதை பண்ணினாருன்ட்டு அவருக்கு தேவையான அந்த மீடியாவை தொடங்குவதற்காக பண உதவி
திரு எடப்பாடி தரப்புல இருந்தும் திரு வேலுமணி தரப்புல இருந்தும் வழங்கப்பட்டதாக தான் பொதுவெளிகள்ல எல்லாமே இருக்கு. திடீரென அவர் வந்து விலை உயர்ந்த கார்ல வர்றது, ஒரு மிகப்பெரிய இடத்துல போய் அதுவும் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்தது. ஆமா, அலுவலகம் தொடங்குறது, இதெல்லாம் பார்க்கிற போது யார் பின்னணியில் அப்படிங்கிறது அவரே காட்டி கொடுத்தார். அவரே எடப்பாடிக்காக எல்லா விஷயத்திலுமே எடுத்துட்டு மற்றவர்களை எல்லாம் மிக மலினமாக பேசுகிற பொழுது திரு எடப்பாடியினுடைய பின்னணியில் தான் சவுக்கு சங்கம் வந்து தன்னுடைய அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். இப்ப சமீபத்துல அதிமுகவுல கிட்டத்தட்ட 2-3 அணியாக பிளவுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேலுமணி அவர்கள் அவர் மீது ஒரு சர்ச்சை கிளம்பியது. பாத்தீங்கன்னா அவர் பிஜேபியோட சேர போறாரு, அதிமுக பிரிஞ்சு போறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதற்கு எங்க அப்பா என் குதிரைக்குள்ள ஏதாவது கரையா அவர் ஒரு ட்வீட் போட்டாரு. நான் எப்பொழுதும் அதிமுகவோட தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டு சர்ச்சையை உருவாக்குனாரு. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அவர் மீதும் அந்த விமர்சனம். பாத்தீங்கன்னா இப்ப பிஜேபி தலைவரா கூப்பிட்டா செங்கோட்டையன் போறது மாதிரி ஒரு தலைப்பு செய்தி வந்தது. இதற்கும் அவர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. என்ன நடக்குது சார்? இப்ப கிட்டத்தட்ட பல ஆட்கள் வந்து பிஜேபி போற மாதிரி இருக்காங்களா எப்படி? இந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல் அந்த காலகட்டத்திலேயே பாஜகவோடு சேர வேண்டுமா வேண்டாமாங்கிற ஒரு இருவேறு கருத்து இருந்தது. 2024 நாடாளுமன்ற இந்த பொது தேர்தலின் போது நாம் பாஜகவோடு இருந்தால்தான் சரியாக இருக்கும், திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற பார்வை எடப்பாடியை தவிர்த்த நீங்க குறிப்பிட்ட முன்னணி தலைவர்களுக்கு வேலுமணி தங்கமணி எல்லா மணிக்கும் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி யாரோ ஒரு தவறான ஆலோசனையை கொடுத்து நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா இது ஒரு மெகா கூட்டணியா கட்டமைச்சிடலாம், காங்கிரஸ் வரும், சிபிஐ சிபிஎம் கொண்டு வந்துடலாம், விசிகா கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுனதுனால நம்பி வந்துட்டார். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் பெரிய அளவுல தனக்கு கிடைக்கும் என்று நம்பி அவர் வந்துட்டார். இது வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை எடுத்தவர்களை பாஜக தரப்பு தொடர்பு கொண்டதாக கடைசி வரைக்கும் பேசியிருக்கிறாங்க. திரு எடப்பாடியை தவிர்த்து பேட்டியோட தெரிஞ்சு ஆமா திரு எடப்பாடியை தவிர்த்து வேலுமணி கங்கமணி உள்ளிட்ட மற்றவர்களை வைத்தாவது ஒரு கூட்டணியை உருவாக்கிறோங்கிற மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. அப்பவே நீங்க குறிப்பிட்டது மாதிரி அது மாதிரியான பேச்சு நடந்தது. ஆனால் ஒற்றுமையா இருந்துட்டாங்க. சரி பார்ப்போம், இந்த 2024 நாடாளுமன்ற தோத்தாலும் பரவாயில்ல தனித்து நிற்போம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் அவருக்கு 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நாம மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும். இது ஒரு பரீட்சையா நம்ம இதை எடுத்துக்குவோம், என்ன வருது என்ன பார்ப்போம், இதுல தோத்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு அவர் இருந்தார். நம்ம தொடக்கத்துல பேசின மாதிரி திமுக வேட்பாளருடைய வெற்றிக்கு சாதகமாக இவர் இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டாரோ அப்படிங்கிற அந்த கருத்துமே இருக்கு. தேவையில்லாம டம்மி கேண்டிடேட்டை போட்டு ஒரு பின்னடைவை கட்சிக்கு கொண்டு வந்துட்டாருங்கிற அந்த விமர்சனமும் இருக்கு எல்லா மட்டத்திலையும். இல்ல யாரும் சீனியர் அமைச்சர்கள் நிக்க முன் வரவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அதுவும் இருக்கு. ஏன்னா இவருடைய நிலைப்பாடு நீங்க ஒரு ஒன்றுபட்ட அதிமுக தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் என்கிற நிலை வெளிப்படையாக தெரிகிற பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் யார் பாரத பிரதமர் என்கிற மாதிரியான அந்த அடிப்படையில் நடைபெறுகிற இந்த தேர்தலில் நாம எதுவுமே சொல்ல முடியல. இந்தியா கூட்டணி வந்து நாங்க ஜெயிச்சா யார் பிரதமர் முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. இங்க பாஜக தரப்புல மீண்டும் நரேந்திர மோடி தான் பிரதமர் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரம் இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி நாங்க வெற்றிக்கு பிறகு நாங்க தான் பிரதமரை தீர்மானிக்கும் அப்படின்னா நம்பகத்தன்மை இல்லாம. ஸோ இந்த நிலைப்பாடு என்பது நமக்கு வெற்றியை தேடித்தராது என்று மூத்த தலைவர்கள்லாம் உணர்ந்து ஒதுங்கிட்டாங்க. நாங்கள் சட்டசபையில் பார்த்துக்கிறோம், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதையும் தாண்டி அவர்களில் முக்கிய பிரமுகர்களை அறிமுகமானவங்களில் 10-12 பேர் நிறுத்தியிருக்கணும். மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க, முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. திமுக மாதிரி கலந்து நிப்பாடி இருக்கலாம். ஆமா, கட்சி முடிவெடுத்து அதை பண்ணியிருக்கணும், அதை அவர் கைவிட்டுட்டார். ஸோ இந்த நிலைப்பாடு என்பது மூத்த தலைவர்களுக்கு ஒரு அதிருப்தியை அப்பவே உருவாக்கிடுச்சு. இந்த தேர்தலின் போதே பெரிய அளவில் நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காததோடு பாஜகவிடமும் குறைவான சதவீதத்தில் ஓட்டு வந்துச்சுன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடைவை அதிமுக சந்திச்சிடும். எனவே இனிமேலாவது விழித்து கொண்டு நாம ஒன்றுபடணும். ஒன்றுபட்ட அதிமுக மட்டுமே திமுகவை களத்தில் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் இருக்கிற மரியாதைக்குரிய அதிமுக நிறுவன தலைவர் புரட்சி எம்ஜிஆர் காலத்தில் செல்வி ஜெயலலிதா காலத்தில் அரசியலில் பயணித்த அனைத்து நிர்வாகிகளும் முன்னணியினரும் அந்த மன ஓட்டை என்ன தாக்கத்துக்கு வந்துட்டாங்க. அதனுடைய நீட்சியாக தான் நம்ம ஜூன் 4க்கு பிறகு தெரியும். திரு செங்கோட்டையன் விவகாரமானாலும் திரு வேலுமணி மாதிரி வேலுமணி வந்து போயிடுவாரு அங்க போறாருங்கிற போது
முழுக்க முழுக்க நான் பொதுச் செயலாளர் எடப்பாடி கூட தான் இருப்பேன். அவர் குதின்னு சொன்னா கிணத்துல கூட குதிச்சிருவேன் அப்படின்னு. இந்த மாதிரி பேசின அரசியல்வாதிகள்லாம் நிறைய அவங்க பார்த்துருக்கோம். தான் முதல்ல போவாங்க. இந்த மாதிரி பேசுற அரசியல்வாதி நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு 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 பின்னடைவு, ஒரு சரிவு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாகி விட்டது அப்படிங்கிறது தான் இப்ப நடக்கிற இந்த விஷயங்களை பொறுத்தளவுல நமக்கு கிடைக்கிற தகவல். ஒரு 4, 5 பேர் முன்னணி நிர்வாகிகளே களத்துல இறங்கிட்டாங்க. எனவே அவர்கள் அடுத்தடுத்து மூத்த தலைவர்கள் அடுத்து சில மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்து நிர்வாகிகள், அடுத்து சில ஜெயலலிதா காலத்து நிர்வாகிகள், இன்றைய இருக்கிற புதிய இளைய நிர்வாகிகள், இதுல ஒரு குறிப்பிட்ட சிலரை போட்டு ஒரு கமிட்டி மாதிரி போட்டு பேசி முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு அவர்கள் தரப்புல இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அணிவகுத்து இப்போ போய்கிட்டு இருக்கிறவங்களே இந்த முயற்சிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். என்ன சார் காரணம்? எல்லாரையும் அனுசரிச்சு போலையா? ஏன்னா இப்ப எம்ஜிஆர் ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, இப்ப சீனியர் ஆட்கள்லாம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதாவது ஜெயலலிதா ஆதரவு ஆட்கள்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ வந்து கரண்ட் இப்ப புதுசா வந்திருக்க ஜூனியர் ஆட்கள்லாம். இப்போ 3 தரப்பட்ட மக்களையும் அனுசரிச்சு போலையா திரு எடப்பாடி அவர்கள்? திரு எடப்பாடி பழனிசாமி இல்ல அவர்கள் வேண்டாம்னு ஒதுக்கிட்டாரா? இல்ல அவர் திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவுல அவர் ஒற்றை தலைமை. நாம திரு எம்ஜிஆர் அவர்கள் சில ஜெயலலிதா அவர்களைப் போலவே ஒரு ஆளுமை மிக்க தலைவராக வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துருவோம், கட்சியின் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு நம்பிதான் இறங்கினார். அந்த அளவிற்கு 4.5 ஆண்டுகளாக நிர்வாகிகள் எல்லாம் நான் சம்பாதிக்க விட்டேன்னே சொன்னார். அப்ப சம்பாதிக்கிறவங்க பூராமே நம்ம ஆதரவு நிலைப்பாட்டுல தொடர்ந்து இருப்பாங்கன்னு நம்பினார். ஆனால் அவருக்கு கட்சியில இருக்கிற நிர்வாகிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த திறன் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். நீங்க நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் சென்னையில ஒரு கவுன்சிலர் கூட அவரால் போட முடியல. அந்த கவுன்சிலர் சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர், கடும்பாடின்னு பேர், கடும்பாடி. அவருக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் திருமணம் நடத்தி வச்சார். அவருக்கு கடும்பாடி அவர் ஏற்கனவே கவுன்சிலர் இருந்தவர். அவர் ஒரு கடைசி வாய்ப்பா கேட்டிருக்காரு. நான் மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு முறை அவருக்கு கவுன்சிலர் சீட்டு கொடுங்கன்னா மாவட்ட செயலரை போய் இந்த கவுன்சிலர் நியமனம், போக்குவரத்து எல்லாமே நீங்க தலையிடாதீங்கன்னு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்ட செயலாளரே சொல்லிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு தகவல் என்னன்னா, இந்த பகுதியை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு உங்க மேல நிறைய புகார்கள் வருது, திமுகவினரோட நீங்க வந்து ரொம்ப தொடர்புல நெருக்கமா இருக்கீங்க. இருக்கிறீங்க, ஒரு முக்கிய திமுக பிரமுகருக்கு நிலங்கள்லாம் வாங்கி தர்றீங்கன்னு உங்க மேல நிறைய புகார்கள் வருது, பார்த்து நடந்துங்க அப்படிங்கிற போது சொன்னார். ஆனா நீங்க எவ்வளவு செலவு பண்ண சொல்றீங்கன்னு சொல்லுங்க, கட்சி வேலையில சொல்லுங்க, அதெல்லாமே நான் செய்யறேன், அது வந்து தனிப்பட்ட பிசினஸ், அதுல தலையிடாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த மாவட்ட செயலர் சொல்லியிருக்காரு. உடனே எடப்பாடி பழனிசாமி சொன்னாராம், நீங்க அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்க முடியுமா, அப்படி சொல்லிட்டு நீங்க கட்சியில இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டபோது இவரு மாவட்ட செயலர் எந்திரிச்சிட்டு அம்மாவை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு கிளம்பி போயிட்டான். அப்ப அதிருப்தி இருக்கு. ஆமாமா, இங்க மாவட்ட செயலாளர் அவருடைய கண்ட்ரோல்ல இல்ல, கட்டுப்படுத்த முடியல எந்த நிர்வாகியுமே. அதை தாண்டி இன்னொரு தகவல் என்னன்னா, அந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் கூட்டம் கூட்டிட்டு இவர் பேசிட்டு எல்லாரும் வெளியில வர்றபோது சென்னையை சேர்ந்த 2 மாவட்ட செயலாளர்கள் அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்தாங்களாம். என்னமோ கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லைங்கிறாரு. இவர் யாருக்கு விசுவாசமா இருந்தாரு, நம்பிக்கையோட இருந்தாரு, இவர் நம்மள சொல்றதுக்கு அப்படின்னு கமெண்ட் அடிச்சுட்டு தலைமை கழக வளாகத்திலேயே கமெண்ட் அடிச்சுட்டு போனாங்களாம். அப்ப தலைமை மீதான அந்த ஈர்ப்பு என்பது இல்லை, தலைமைக்கு தகுதியானவர் இல்லை அப்படிங்கிற முடிவு நிர்வாகிகிட்ட இருக்குங்கிறது இது வெளிப்படையாவே தெரியுது. சோ இதன் அடிப்படையில சொல்லியிருப்பாரா திரு அண்ணாமலை அவர்கள்? பல முறை பட்டியல சொல்லியிருக்காரு, தேர்தல் முடிவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? என்ன சார்? இல்ல இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தொண்டர்கள் இயக்கம், தொண்டர்கள் கட்சி. நீங்க எவ்வளவு பிளவுகள் பிரிவுகள் வந்தாலும் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க கட்சி மாறி இடம் மாறி போனாலும் கூட கீழே இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் மாற மாட்டாங்க. தொண்டர்கள் மாற மாட்டான். இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து எந்த அரசியல் பங்களிப்பும் இல்லாத ஆட்கள் கூட பல லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாமே மாற மாட்டார்கள். எனவே இந்த தேர்தலுக்கு பிறகு கட்சி ஒன்றுபட வேண்டும். இந்த ஒன்றுபட்ட கட்சியை எந்த வழியில் நடத்தி செல்வது, திரு ஓபிஎஸ்ஆ, திரு இபிஎஸ்ஆ அல்லது தினகரனா, சசிகலாவா அப்படிங்கிற முடிவை நான் குறிப்பிட்ட மாதிரி கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அவங்க அமர்ந்து பேசி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பொலிட் பியூரோன்னு சொல்லுவாங்க, எந்த முடிவு எடுத்தாலும் பொலிட் பியூரோ முடிவு எடுத்தவர், அது மாதிரி திராவிட கட்சியில் அதிமுகவிலையும் ஒரு பொலிட் பியூரோவை உருவாக்கி எந்த வகையில இது ஒற்றுமைப்படுத்தி கொண்டு போக முடியும், யார் இதை முன்னிலைப்படுத்தி கொண்டு போக முடியுங்கிற முடிவை அவங்க எடுக்கணும். ஏன்னா ஒரு புறம்
இல்ல அதற்கான ஒரு சரியான ஒரு தலைமை இருக்கா சார் அதிமுகவுல? இல்ல அதாவது இந்த கட்சியினுடைய உயர்மட்ட குழு, நான் சொன்னேன்ல பொலிட் பியூரோன்னு, இந்த உயர்மட்ட குழு எடுக்கிற முடிவை அதை அமல்படுத்துவதற்கு ஒரு நம்பிக்கைக்குரிய, இப்போ ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர் இணை இணை ஒருங்கிணைப்பாளர் என்று இந்த இரட்டை தலைமை நிலைப்பாடு இருந்தது. அதுலதான் பிரிவு பிளவுகள் வந்து இப்ப ஒற்றை தலைமை என்கிற நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்தார். அவருடைய செயல்பாடுகள் என்பது கீழே அதிருப்தியில வந்திருக்கிறது. எனவே இதை தாண்டி தலைமைக்கு, கட்சிக்கு தலைவர் காலத்துல, அம்மா காலத்துல இருந்து ஒரு விசுவாசமிக்க நபராக யார் என்பதை அவர்கள் முடிவெடுத்து நிச்சயமா எடுத்து பயணித்தால் அதிமுக நிச்சயம் போகும். அதிமுகவில் யார் தலைமை பொறுப்பு, யார் தங்களை வழிநடத்துகிறார்கள் என்பதை பொறுத்து தான் கீழே இருக்கிற தொண்டர்கள் மற்றவங்கெல்லாம் அவர்களோடு பயணிப்பார்கள். அதை மூத்த நிர்வாகிகள் அமர்ந்து பேசி இவர்தான் சொல்ற போது நிச்சயமா அவர் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. இல்ல அது வரைக்கும் கட்சி இருக்குமா சார்? ஏன்னா பிஜேபி ஒரு பக்கம் அதிமுக இழுக்கிறதுல முழு வீச்சா நிக்கிறாங்க. ஏன்னா 2028 தேர்தல் வரப்போகுது. அப்படிங்கும்போது அது வரைக்கும் அதிமுகவோட ஒற்றுமை இருக்குமா? கட்சி இருக்குமா முதல்ல? நிச்சயமா நிச்சயமா நான் தான் தொடக்கத்திலே சொன்னேன். அதிமுக என்பது முழுக்க முழுக்க தொண்டர்கள் கட்சி, இது தலைவர்கள் கட்சி இல்ல. ஒரு சில மாநில மாவட்ட நிர்வாகிகள், முன்னாள் எம்பி, எம்எல்ஏக்கள் இடமாறி தடமாறி போனாலும் கூட இங்க இருக்கிற அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களும் தொண்டர்களும் கீழ்மட்ட நிர்வாகிகள், கிளை செயலாளர், நகர ஒன்றியம் இருக்கிற இவர்கள் எல்லோருமே மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் மீதும் சரி ஜெயலலிதா அவர்கள் மீதும் இரட்டை இலையின் மீதும் கட்சியின் மீதும் தீவிர பற்றுக்குறல் கொண்டவர்கள். அவங்கள நீங்க இழுக்க முடியாது. முன்னாள் எம்எல்ஏ, 2 எம்பி, முன்னாள் மந்திரிகள்னு இழுக்கலாம், இவர்கள் இழுக்க முடியாது. அப்படி இவர்களை ஒற்றுமைப்படுத்தி கொண்டு போவதற்கு ஒரு சரியான தலைமை நிச்சயம் உருவாகும் என்பதுதான் என்னோட கருத்து. அதாவது 3 முறை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முதல்வராக ஆக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்துல போட்டியிடுறாரு. அவருக்கு வெற்றி வாய்ப்பு அமைய போது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. உண்மையில அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா எப்படி சார்? இல்ல வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா தேர்தல் காலத்திலேயே ஒரு 3, 4 நாட்கள் அங்க போயிருந்தேன். திருச்சுழி, ராமநாதபுரம், பரமக்குடி, அறந்தாங்கி உள்ளிட்ட பல பகுதிகளில், கிராம பகுதிகள்லாம் சென்றிருந்தேன். என்ன பார்வை அப்படின்னா, இந்த முக்குளத்தோரை பொறுத்தளவுல கல்லர், மறவர், அகமுடையர், சேர்வகாரர்னு இருக்கிற எல்லா சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சில பிரமுகர்களை சந்தித்த போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர், தொடர்ந்து முக்கிய தேவர் அவர்களை எடுத்து இந்த தேவர் சமுதாயத்தினுடைய முக்கிய பிரதிநிதியா நாங்க ஓபிஎஸ் பார்க்கிறோம். அவர் எங்களை நம்பி இங்க வந்திருக்கிறாரு. அரசியலில் தேனியை விட்டுட்டு இங்க வந்திருக்காரு. அரசியலிலும் ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு. நீதிக்காக போராடினாரு, நீதியும் அவருக்கு சரியா கிடைக்கல. எனவே அவருக்கு நாங்கள் ஆதரவு நிலைப்பாடை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கட்சிகளை கடந்தும் பொதுமக்களுடைய ஆதரவு இருக்கிறது. ஒரு சின்ன கிராமம், பரளிசைன்னு என்னவோ ஒரு பேரு. அங்க இருந்த ஒரு 60, 70 வயதுடைய தாய்மார்கள்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. இரவு 11:30 மணி. 10 மணிக்கு அவர் மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்து ஒரு 4 பாயிண்ட் பேசாமலே கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்டேன் யார் வர்றாங்க என்னன்னு. இது மாதிரி ஓபி ஐயா வர்றாதான். ஆமா, அவர் எந்த கட்சிமா, என்ன சின்னம்னா, என்ன கட்சியெல்லாம் தெரியாது, அவர் பலாப்பழத்துல நிக்கிறாரு, நாங்க பலாப்பழத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். சரி, மணி 11:30 ஆயிடுச்சு, அவர் இன்னும் 2, 3 இடம் போயிட்டு வரணுமா, 12, 1 மணி ஆயிருமே. ஆமா, எதுக்காக காத்திருக்கீங்க? ஏங்க அவர் முதலமைச்சரா இருந்தவர், அம்மாட்ட நெருக்கமா இருந்தவர், எங்களெல்லாம் பார்க்க வரேன்னு இருக்காரு. எவ்வளவு நேரம் என்ன, எங்க ஊர் தானே இது, நாங்க பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஈர்ப்பு இருக்குல்ல, நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். 6 மணிக்கெல்லாம் வந்துட்டோம் ஐயா, 7, 7:30 மணிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. 6 மணி நேரம் 7 மணி நேரம் அவங்க உட்கார்ந்து இருந்து பாக்குறாங்கிற போது அவர்கள் வாக்காளர்களா இருக்காங்க. இன்னொன்னு, வாக்குச்சாவடியில இருந்த பணியாற்றிய நான் 1, 2 பேரை சந்திச்சு பேசினேன். பெரும்பாலான இடங்கள்ல சொன்னாங்க அது வந்து 2வது மிஷின், இவிஎம் மிஷின். ஃபர்ஸ்ட் மிஷினுக்கு அடுத்து 2வது மிஷின்ல தான் பல பேர் உள்ள வந்தா 10ல் ஒரு 6, 7 பேர் 2வது மிஷினுக்கு தான் போனாங்க. இது மாதிரியானது. இன்னொரு வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நவாஸ்கனி மீது திமுகவினரே கூட கொஞ்சம் அதிருப்தி இருக்கு. அந்த உதயசூரியன் சின்னத்துல நின்னா நிச்சயம் வெற்றி பெற்றிருப்பாங்க. கண்ணப்பொண்ணுல வேலை பார்க்கறதுனால அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியும் இவருக்கு சாதகமா வரும். இரட்டை இலை சின்னத்துல போட்ட ஜெயபெருமாளுக்காகவும் அங்க களப்பணி இல்லை. அவரே பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணல, அவருக்காக நியமிக்கப்பட்டவங்களும் இல்லை. எப்படியாவது ஓபிஎஸ்ஐ தோற்கடிக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி ஆர்பி உதயகுமார் மூலமா ஒரு 2, 3, 4 ஓபிஎஸ் இறக்கி விட்டாங்க. கூட களத்துல இறக்கியும் கூட இந்த பலாப்பழம் என்பது அவருக்கு ஒரு பெரிய அடையாளம் ஆகிடுச்சு. அந்த ஏராளமான படித்த இளைஞர்களும் சரி, சிறியவர்களும் சரி, எல்லோரும் இந்த பலாப்பழத்தை தூக்கிட்டு
போறாங்க. அதனால ஒரு வெற்றி உறுதி என்பது நிச்சயமா. பலாப்பழமும் நல்ல ஒரு கனியை தருங்கிறீங்க. ஆமா ஆமா, வெற்றி. நிச்சயமா சார். உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த அரங்கத்துக்கு வந்து மிக்க நன்றி சார். நன்றி. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.